எத்தனை தேசம், எத்தனை கோடி மக்கள் இந்த டயத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். மனிதனுடைய வாழ்வியல் முறைய போதிக்கிறது சாஸ்திரங்கள் போதிக்கிறது. எதனால மற்ற மிருகத்தை காட்டிலும் மனிதன் உயர்ந்தவன் ஆகிறான்? தர்மம்ங்கிற சப்தத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, தர்மம்ங்கிற சப்தத்துக்கு இதெல்லாம் அர்த்தம் இல்லை. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதான காரியங்கள் தான் உபகாரம்ங்கிற. நாம் மக்களுக்கு செய்யும் போது நாம் என்னதான் பணத்தை கொடுத்து நாம உதவிகளை செஞ்சாலும் இது மாதிரி ஒரு சத்சங்கத்தை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, சத்சங்கம்ங்கிறது பெரிய பாக்கியம். அது நமக்கு ரெகுலரா கிடைக்கிறதுனால நமக்கு அதனுடைய வேல்யூ புரியாம போயிடுது. நிஜமாவே சொல்லணும், எத்தனை கோடி ஜனங்கள் இந்த பிரபஞ்சத்துல, எத்தனை தேசம், எத்தனை கோடி மக்கள் இந்த டயத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவெல்லாம் என்ன பண்றா, நாம என்ன பண்றோம்? நமக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது? ஒரு ஆர்கனைசிங்னால தானே, ஒரு ஏற்பாடு பண்ணி சத்சங்கத்தை கொடுக்கணும்னு ஒருத்தர் முயற்சி பண்றதுனால தானே. இது தொன்று தொட்டா நம்மளுடைய தேசத்துல இருக்கு. இதனுடைய ஆதாரத்துல தான் தர்மம் நிற்கிறது. எத்தனை அவர்கள் பிரச்சாரம் பண்ணினாலும், ஸ்கூல்ல உள்ள சிலபஸை மாத்தினாலும் ஜனங்கள்கிட்ட உள்ள அந்த ஆஸ்திக வாசனையை போக்கடிக்க முடியல. என்னத்தினால அப்படின்னா, நல்ல விஷயங்கள் காதுல விழுந்துட்டே இருக்கு. அது எப்ப குறையறதோ அப்பதான் அந்த ப்ராப்ளம் வரும். நல்ல விஷயங்கள் காதுல விழுந்துட்டே இருக்கணும், நல்லோர்களோட சேரணும். நல்ல விஷயம் சேர்ந்தா மட்டும் போராது. பக்கத்தாத்திலேயே பாகவதர் இருந்தும் நாம சத்சங்கத்தினால அவரோட சேரலைன்னா அந்த பிரயோஜனம் கிடையாது. பகத் சந்தர்சனே பிராப்தேன்னு இருக்கு. மகான்களை பார்த்தாலே ரொம்ப க்ஷேமம் அப்படின்னு தான் சொல்றது. அந்த தரிசனமே நமக்கு புண்ணிய க்ஷேமம் சௌக்கியத்தை கொடுக்குங்கிறதுலாம் அது ஒரு பக்கம். அது இருந்தாலும் மனசுனால ஸ்பரிசியா இருக்கணும். ஒரு காலத்துல நமக்கு குடும்பமே அப்படி இருந்தது, சத்சங்கமா இருந்தது. நம்ம தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அத்தை எங்க போனாலும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துட்டே இருக்கும். ஆத்துல ஒருத்தர் பூஜை பண்ணுவா, ஒருத்தர் பாராயணம் பண்ணுவா, ஒருத்தர் ஹோமம் பண்ணுவா, ஸ்தோத்திரம் சொல்லி கொடுப்பா. இதை தாண்டி வேற கெட்ட பொழுதுபோக்குன்னு ஒன்று இருக்காது, கிடையாது. சத்சங்கத்தை நாம தேடி போக வேண்டாம். இது மாதிரி இந்த மாதிரி கெட்ட பொழுதுபோக்க தேடின்னு போகணும். அந்த காலத்துல கெட்ட பொழுதுபோக்க தேடின்னு போகணும். இன்னைக்கு நல்ல பொழுதுபோக்க தேடின்னு வரணும். நல்ல விதமா நம்ம பொழுதுபோக்கணும் அப்படின்னு சொன்னா தேடின்னு வரா மாதிரி மாறி போயிடுது. கலி ஒரு 75 வருஷத்துக்குள்ள நம்ம பார்வையிலேயே இந்த வித்தியாசம் இருக்கு. இன்னும் முன்னாடி எப்படி இருந்ததோ பின்னாடி என்ன போறதோ நமக்கு புரியல. நம்மளோட பார்வையில நம்ம வாழ்க்கை முறையிலேயே நாம இதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, எதுக்கு நல்லவர்களோட பழகணும், நல்லவர்களோட சேரணும் சத்சங்கம் அப்படின்னா, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நல்ல வாசனையும் இருக்கு, கெட்ட வாசனையும் இருக்கு. இந்த மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசமே ஒரு கோடு தான், ஒரே ஒரு கோடு தான். எப்படி வேணாலும் வாழலாம், இது மிருகம். இப்படிதான் வாழணும், இது மனிதன். இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறத அவன் எப்படி கத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா, சங்கத்தினாலதான் கத்துக்கிறான். ஒரு நியத்தியை நமக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள். மனிதனுடைய வாழ்வியல் முறைய போதிக்கிறது சாஸ்திரங்கள் போதிக்கிறது. சாஸ்திரங்கள் அதைத்தான் நாம தர்மம்னு சொல்றது. இன்னைக்கு எதனால மற்ற மிருகத்தை காட்டிலும் மனிதன் உயர்ந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொன்னா, தர்மோகி தேஷாம் அதிகோ நரானாம் அப்படின்னு சொல்லுவா. தர்மத்தினாலதான் உயர்ந்தவன் ஆகிறான். அதுதான். அப்படின்னா என்ன தர்மம்னா என்ன? இந்த தர்மம்ங்கிற சப்தம் எல்லாருக்கும் காதுல விழுந்திருக்கணும். இன்னி வரைக்கும் பேசுறோம். நாம ஒரு தட்ட கேட்டா, இதுக்கு என்ன சார் மீனிங், தர்மம்ங்கிற சப்தத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, அவளுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவா. இந்த சனாதனம் மாதிரி
அவனுக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த பதிலை சொல்லுவான். பூஜை பண்றது தர்மம், சாப்பாடு போடுறது தர்மம், ஆஸ்பத்திரி கட்டுறது தர்மம், படிக்க வைக்கிறது தர்மம், கல்யாணம் பண்ணி வைக்கிறது தர்மம், கும்பாபிஷேகம் பண்றது தர்மம், குளம் வெட்டுறது தர்மம். இதெல்லாம் தர்மமானா தர்மம்ங்கிற சப்தத்துக்கு இதெல்லாம் அர்த்தம் இல்லை. பின்ன எது அப்படின்னு சொன்னால் தர்மம்னா சுபாவம்னு அர்த்தம். நம்ம பேசுறதையே ஒரு உதாரணம் சொல்றோம். பாம்போட தர்மம் கொத்துறது, குதிரையோட தர்மம் ஓடுறது, பசுவோட தர்மம் பால் கொடுக்கறது அப்படின்னு சொல்றோமோ. அப்ப தர்மம்ங்கிற வார்த்தை அதுக்கும் வரதோணும். உலகத்துல ஒரு பொருளை மற்றொரு பொருள்லேருந்து எது பிரிச்சு காமிக்கிறதோ அதுக்கு அதோட தர்மம்னு பேர். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.